இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பூஜையின் பொழுது கற்பூர தீபாராதனை செய்வது எதற்காக அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு பூஜை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முதல்ல தியானம் அப்படின்னு சொல்றா. ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு. முதல் ஸ்டெப் பார்த்தோம்னா தியானம், இரண்டாவது ஸ்டெப்பு ஆவாகனம். தியானம், ஆவாகனம், உபசாரம்னு சொல்றார். இதையெல்லாம் பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த தெய்வத்தினுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சிக்க வேண்டும்ங்கிறார். முதல்ல தியானம்னு சொன்னா எந்த தெய்வத்தை நினைத்து அந்த பூஜையை செய்கிறோமோ அந்த தெய்வத்தை முதலிலே மனதிலே தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்துவிட்டு அதனை ஆவாகனம் செய்ய வேண்டும்ங்கிறார். எந்த தெய்வத்தை நாம் மனதிலே நினைக்கிறோமோ அந்த தெய்வத்தினை அங்கே எழுந்தருளச் செய்ய வேண்டும். நம்ம கூப்பிட்டாலே வந்துருவா சுவாமின்னு கேட்டால் கண்டிப்பாக வருவார். என்ன நம்முடைய அங்கே தேவை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பக்தி ஸ்ரத்தை தான். அந்த பக்தி ஸ்ரத்தையோடு இந்த இடத்திலே இறைவன் வந்துவிட வேண்டும் என்று அவங்க பிரார்த்தனை பண்ணி ஆவாஹயாமின்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த இடத்துல சுவாமி வந்துடுறார். சுவாமி வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறா, உபச்சாரம்லாம் பண்ணுறா. ஸ்நானாதிகள் உபச்சாரம், அப்புறம் வஸ்திரம் சாத்திரா, இதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு அவர்களுடைய அந்த திருநாமங்களை சொல்லி அர்ச்சனைகளை செய்கிறார்கள். அர்ச்சனைலாம் ஆன பிற்பாடு அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் அங்கே என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இறை வழிபாட்டிற்குற விதிமுறைகள் பார்த்தோம்னா தூப தீப நைவேத்தியம்னு சொல்கிறார். தூபம் அப்படின்னு சொன்னால் அந்த வாசனை மிகுந்த அந்த புகை, அந்த சாம்பிராணி புகைன்னு சொல்கிறா இல்லையா, அதனை அங்கே போட வேண்டும். அந்த தூபத்தினை காண்பிக்க வேண்டும். தூபத்தினை தொடர்ந்து தீபம் காமிக்க வேண்டும்ங்கிறார். தீபம் தரிசையாமி அப்படின்னு சொல்கிறார். தூபம் ஆக்ராபயாமின்னு சொல்லுவா, தீபம் தரிசையாமின்னு சொல்லிட்டு அந்த தீபத்தினை காமிக்க வேண்டும். அந்த தீபத்தினை காட்டும் பொழுது என்ன மந்திரத்தை சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா, சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வக்னினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் திரைலோக்கிய திமிராபகம்னு சொல்லிட்டு அந்த நெய் தீபம் அப்படிங்கிற ஒரு தீபத்தை எடுத்து காமிச்சிடுவார். அதற்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா நெய்வேத்தியம். நம்ம சுவாமிக்காக என்னென்ன அந்த நெய்வேத்தியங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கோமோ இந்த நெய்வேத்தியங்கள் அத்தனையும் காமிச்சுட்டு சுவாமிகிட்ட காமிச்சுட்டு எடுத்து வச்சிருவார். அதுக்கப்புறம் தாம்பூலம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பூக்கீபல சமாயுக்தம் நாகவல்யைர் தளைர்யுத்தம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகரிக்கத்தாம்ங்கிறார். அங்கேயே மந்திரங்கிறது வந்துடும். கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரிக்கதாம்ங்கிறார். கற்பூர சூர்ண சம்யுக்தம்னா நம்ம காமிக்கிற கற்பூரம் இல்லை, இந்த பச்சை கற்பூரம்னு சொல்கிறா இல்லையா, அதையும் சேர்த்து லேசாக சேர்த்து அந்த தாம்பூலத்திலே வைத்து தாம்பூலத்தை காமிக்க வேண்டும் சொல்கிறார். அந்த தாம்பூலம் ஆன பிற்பாடு தாம்பூல சிரவணம்ங்கிறது ஆன பிற்பாடு அதை எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் இதுதானே கிளைமேக்ஸ். எல்லா பூஜா விதானம் அத்தனையும் முடிஞ்செடுத்து கடைசியாக இறைவனை அந்த கற்பூரம் காமித்து நாம் வழிபட வேண்டும் சொல்றார். இது எதற்காக சார் அப்படின்னு சொன்னா, இறைவனை அந்த ஜோதி வடிவிலே தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஒளி வெள்ளத்திலே இறைவனினுடைய வடிவத்தை காண வேண்டும். அந்த கற்பூரம் காமிக்கும் போது நம்மையும் அறியாமல் நம்ம எப்படியே எடுத்து கையெடுத்து நமஸ்காரம் பண்றோம் இல்லையா, அரோஹரா அப்படின்னு சொல்றோம், கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம சத்தம் கொடுக்குறோம் இல்லையா, முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது அரோஹரா அப்படிங்கிறோம். ஏன் நம்மையும் அறியாமல் உணர்ச்சிசப்பட்டு அந்த இடத்துல நம்ம நமஸ்காரம் பண்றோம்னு சொன்னா, அந்த ஒளி வெள்ளம் அந்த ஜோதி தரிசனம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது அண்ணாமலையாராக இருந்தாலும் சரி அல்லது ஐயப்பனாக இருந்தாலும் சரி, அந்த ஒளி வெள்ளத்தை காண்பதற்காகத்தானே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒளி வெள்ளத்திலே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூஜையினுடைய இறுதியிலே இப்படி கற்பூர ஹாரத்தி என்பது காமிக்கப்படுகிறது. கற்பூரம்னு சொன்னா நம்ம இப்போ ஏற்றின்னு இருக்கிற அந்த கற்பூரம் கிடையாது. இதை நாம் நன்றாக மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். இது ஏதோ கெமிக்கல் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சில அந்த கற்பூரெல்லாம் பார்த்தோம்னா நிறைய மெழுகுலாம் மிக்ஸ் பண்ணிடுறா, அது அப்படியே உருகி அப்படியே அதுக்குள்ளே ஜலமாக போயின்னு இருக்கு. ஆக்சுவலி கற்பூரம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் தெரியுமா, ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த கற்பூரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறத படிச்சிருப்போம். பதங்கமாகுதல் அப்படின்னு சொல்லுவா. பதங்கமாதல்னு சொன்னால் இந்த திடப்பொருளானது திறந்து வச்சோம்னா அப்படியே ஆவியாக போயிடணுமே தவிர அது திரவ நிலைக்கு மாறி ஆவியாக கூடாது. திரவ நிலைக்கு மாறாமல் அப்படியே நேரடியாக ஆவியாகக்கூடிய திறனைத்தான் பதங்கமாகுதல்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஆறுது தான் ஒரிஜினல் கற்பூரம் அப்படிங்கிறது. அந்த பச்சை கற்பூரம்னு சொல்கிறா இல்லையா, இந்த பச்சை கற்பூரத்தை தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதுவே நமக்கு
நமக்கு நல்ல பலனை தரும். அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுட்டு அதை ஏற்றி நீங்கள் அப்படியே அந்த ஒளி வெள்ளத்திலே அந்த ஒளியை இறைவனுக்கு காண்பிக்கும் பொழுது அந்த இடத்திலே நம்மால் பிரத்யக்ஷமாக அந்த இறைவனை காண முடியும். அது அப்படியே அதை அனுபவித்து உணரலாம். ஆஹா, இந்த ஜோதியிலே தானே இறைவன் தெரிகிறார். சார், நான் தான் விளக்கு திரிங்கிறத காமிச்சனே, அந்த விளக்கு திரியில் என்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு சொன்னால், இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்படியே அசைந்து ஆடும் இல்லையா. நம்ம விளக்கு திரிங்கிறது ரொம்ப சின்னதாக மெலிசாக போட்டிருப்போம். அதில் பார்க்கிறதை விட, அதிலே தரிசிப்பதை விட இந்த கற்பூர சூர்ண சம்யுக்தம்னு சொல்லிட்டா இல்லையா, இந்த கற்பூரத்தினால் நாம் அந்த ஒளியினை ஏற்றி அதிலே பார்க்கும் பொழுது, இறைவனை தரிசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அப்படிங்கிறத கொடுத்துடுறது. இது எல்லாமே யாருக்கு தெரியுமா? நம்மை போன்ற ஒரு சாமானிய மனிதர்களுக்குத்தான். இவற்றையெல்லாம் கடந்தவர்களுக்கு அது போன்ற அனுபவம் தேவையே இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் கடந்தவர்கள் எல்லா நேரத்திலையுமே இறைவனை தங்களுக்குள்ளாக உணர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவங்க கண்ணை மூடி தியானம் பண்ணாலே அவர்களுடைய அந்த மனக்கண்ணின் முன்னாலேயே இறைவன் ஜோதி ஸ்வரூபனாக காட்சி அளித்து விடுவான். அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் இறைவனை தரிசிக்க வேண்டும் சொன்னால், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்படியே நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் நடக்கிறது, ஒரு பூஜை நடக்கிறதுன்னு சொன்னால் வாத்தியார் தான் பண்ணிட்டு இருப்பாரே தவிர நம்ம பாட்டி ஏதோ கதை பேசின்னு இருப்போம், வந்தவாளோட பேசின்னு இருப்போம், அதை பண்ணிட்டு இருப்போம், இதை பண்ணிட்டு இருப்போம். நமக்கு அங்கே கான்சன்ட்ரேஷனுங்கிறது பெருசாக இருக்காது. ஆனால் எத்தனை பேர் வந்திருந்தாலும் அந்த கடைசியில் அந்த கற்பூர தீபாராதனை நடக்க போகிறதுன்னு சொன்ன உடனே எல்லோரும் தங்களுடைய பேச்சுக்களை நிறுத்திவிட்டு நேரடியாக வந்து நின்று அந்த கற்பூர தீபாராதனையில் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணுறா தெரியுமா? ஏன்னு சொன்னால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அந்த சக்தியானது அந்த ஒளி வெள்ளத்திற்கு உண்டு, அந்த தீப ஜோதிக்கு உண்டு. அந்த கற்பூர ஹாரதிங்கிறது வருது இல்லையா, அது ஏற்றி காண்பிக்கும் பொழுது அந்த மணி ஓசையுடன் கூடிய அந்த கற்பூர ஜோதியிலே நாம் இறைவனை தரிசிக்கும் பொழுது எல்லோருமே மெய்மறந்து போகிறார்கள். நம் வீட்டிற்கு வந்திருப்பவர்கள் கூட தங்களுடைய அரட்டை பேச்சுக்களை நிறுத்திவிட்டு அந்த கற்பூர ஹாரதியிலே பங்கு பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே நேரடியாக அவர்கள் இறைவனை தரிசிக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்ம வீட்டிலேயே நம்ம அந்த கற்பூர ஆரத்தி பண்ணும் பொழுது அந்த ஜோதியில நான் இறைவனை பார்க்கிறேன் என்கின்ற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற அந்த பூஜையினுடைய பரிபூர்ணமான பலன் என்பது கண்டிப்பாக வந்து சேரும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.